ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சோனியில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன நரிவேட்டை அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் டோவினோ தாமஸ், சுராஜ், சேரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அனுராஜ் மனோகர். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் டோவினோ தாமஸ் வேண்டா வெறுப்பா ஒரு போலீஸ் வேலையில ஜாயின் பண்றாரு கான்ஸ்டபிளா. அதே டைம்ல அலைவாழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிலம் வேணும், அதுல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. அந்த கோரிக்கைக்காக அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸா ஜாயின் பண்ண டோவினோ தாமஸ் அண்ட் அவங்க டீம் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. இதுக்கிடையில அந்த போலீஸோட கேம்ப்ல அவருக்கு ஃப்ரெண்டா வரவர் தான் சுராஜ். சோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகுது. இவங்க எல்லாருமே தான் அந்த இடத்துக்கு போறாங்க, அதுவும் வயநாடுக்கு. அந்த இடத்துக்கு உயரதிகாரியா வரவர் தான் சேரன். இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களா, அந்த ட்ரைபல் மக்களுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டோவினோ தாமஸ் வழக்கம் போல பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி சுராஜும் சொல்லவே தேவையில்லை, சூப்பரா பண்ணிருக்காரு. சேரனும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. அண்ட் கேரக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்குது. டோவினோ தாமஸ்க்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா 3 விதமான கேரக்டரா இருந்தது. ஒரு லவ்வர் பாயாகவும், ஒரு கான்ஸ்டபிளாகவும், அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற காமன் மேனாகவும் வராரு. சோ இந்த 3 கேரக்டர்லுமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. அண்ட் வேரியேஷனுமே நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சுராஜோட கேரக்டர் ரொம்ப ஒரு இம்பாக்ட் கொடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் சூப்பரா காட்டியிருந்தாங்க. அண்ட் சேரனோட கேரக்டர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைலைட்டான ஒரு ரோல், அதையும் அந்த கேரக்டர் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவா தோன்றது, இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை ரொம்ப போல்டா எடுத்ததுக்காகவே டேரக்டருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ அரசியல் பேசியிருக்காங்க. அண்ட் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கேரளால சொல்லவே தேவையில்லை, சூப்பரான லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த படத்துக்கு என்ன லொகேஷன் ஆப்டா இருக்குமோ அதை சூப்பரா சூஸ் பண்ணி சினிமோட்டோகிராஃபியில் இன்னுமே அதை அழகா காட்டியிருக்காங்க. பிஜிஎம்மும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல லவ் போர்ஷன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நிறைய வருது, அதை கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஆனா நம்ம இப்போ நிறைய இந்த த்ரில்லர் படம் எல்லாம் பார்த்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம் அது என்ன அப்படிங்கிறது. ஸோ அது பெரிய ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்டா நமக்கு தெரியல. கிளைமேக்ஸ்ல வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபேமிலியா குழந்தைகளோட நீங்க கண்டிப்பா அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல நிறைய சீன்ஸை அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் டீசென்டான வாட்சா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.